அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளை சங்கடகர சதுர்த்தி. விநாயகருக்கு இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக வையுங்க, எப்பேற்பட்ட கடனும் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு பொருளை நாம நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது. பொதுவாகவே இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்ப ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்றும் நீங்க விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்தையும் விநாயக பெருமான் தீர்த்து வைப்பார். ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா அடுத்த பிரச்சனை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையை முடிச்சு அது முடிவுக்கு கொண்டு வந்து மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயக பெருமானுக்கு வழிபட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நைவேத்தியமாக நீங்க வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு கடன் பிரச்சனைகளும் தீரும். பொதுவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியது. அதனாலதான் சங்கடஹர, நம் வாழ்க்கையில் சங்கடம் அப்படிங்கிறது ஹரன்னா அறுக்கிறது. அப்போ நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை வேரோடு அறுக்கக்கூடிய வல்லவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான். இந்த விநாயக பெருமானை ரொம்ப எளிமையா நம்ம வழிபாடு செய்யலாம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வழிபாடு அப்படின்னோடனேவும் இப்படிதான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும். விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையாகத்தான் இருக்கும். ஒரு பிடி மஞ்சள்ல கூட நம்மளுக்கு விநாயக பெருமான் வந்து விடுவார் இல்லைங்களா? அப்படி ரொம்ப எளிமையா நாம விநாயகரை வீட்டில் வழிபாடு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைவேத்தியமாக வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். முதல்ல நான் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது கோயில்ல பண்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய விநாயக பெருமானினுடைய திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, வாசனை நிறைந்த மலர்கள் வச்சுக்கோங்க. மாலை வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தினுடைய இலையும் அருகம்புல்லும் சேர்த்து மாலையாக கட்டுங்க. உங்களுக்கு நம்மளுக்கு அருகம்புல் நிறைய கிடைக்கும். இந்த வன்னி மரம் அப்படிங்கிறது விநாயக பெருமானினுடைய தலவிருச்சம் இல்லைங்களா? அப்ப அந்த விநாயக பெருமானினுடைய வன்னி மரத்தினுடைய அந்த இலைகளை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து இந்த அருகம்புல் மாலையோடு சேர்த்து வச்சு இந்த வன்னி இலைகளையும் சேர்த்து நீங்க கட்டி மாலையாக விநாயக பெருமானுக்கு போட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி நீங்க வாசனை நிறைந்த மலர்கள் அருகம்புல் மாலை சாற்றி விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா 108 கொழுக்கட்டை. இந்த 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில இருக்கணும். நீங்க சின்ன சின்னதா கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பெருசு பெருசா செய்யற அளவுக்கு கூட வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சின்ன சின்னதா நீங்க கொழுக்கட்டை 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில செஞ்சு எடுத்து நீங்க அந்த கொழுக்கட்டையை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டி விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் தீர்த்து வைக்க வேண்டும். விநாயக பெருமானே நீதான் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு மனதார விநாயக பெருமானை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது அந்த நீங்க நைவேத்தியமாக வச்சிருக்கீங்க இல்லைங்களா கொழுக்கட்டை, அதை வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்களும் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா நாம வீட்டில் ரொம்ப ஈஸியா வழிபாடு செய்யக்கூடியது. அதுவும் இந்த வழிபாடு எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலதான் செய்யணும். ஏன்னா மாலை நேரத்துல தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கோவில்ல இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க, தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க.
அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட நீங்கள் வீட்டிலேயே இந்த 108 கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் நைவேத்தியமாக விநாயகப் பெருமானுக்கு படைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய கொழுக்கட்டையை உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கொழுக்கட்டையை வந்து கொடுத்துடுங்க. இப்படி செய்யும் பொழுது எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்மள இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஏதோ ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைகளில் நம்ம கடன் வாங்கிடுறோம். எல்லாராலையும் அவ்வளவு சுலபமாக கடனை திருப்பி செலுத்த முடிகிறதா அப்படின்னு கேட்டால் இல்லைங்களா? நிறைய பேர் இன்றளவும் வட்டி ஏற்றுறதுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நாம் வாங்கிய கடனை உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வையுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்கினது அசலை விட அதிகமாக வட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அசலை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் இருப்பாங்க. இந்த மாதிரி நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரி உடனடியாக தீர்க்கக்கூடியது இந்த 108 கொழுக்கட்டையை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். பொதுவாகவே கொழுக்கட்டை, சுண்டல், பொரி உருண்டை இது எல்லாமே விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம விநாயகர் சதுர்த்தியில் கூட என்ன பண்ணுவோம், முதல்ல கொழுக்கட்டை தான் செய்வோம். அப்படி விநாயகர் பெருமானுக்கு உகந்த இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைக்கும் பொழுது நாம் என்ன கேட்டாலும் விநாயகர் பெருமான் அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். இது வந்து கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை நீங்கள் விநாயகர் பெருமான் கிட்ட வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம், வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் விநாயகர் பெருமான் தீர்த்து வைப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில்களில் இந்த அரச இலை தீபம் ஏற்றி வைப்பதும் மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அரச மரமும் நம்மளுக்கு வந்து விநாயகர் பெருமானுக்கு உகந்தது தான் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு அரச இலை 2 எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மேலே ஒரு மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் விநாயகர் பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தீபம் வந்து நான் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரச இலை தீபம். இந்த அரச இலை தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் போன தடவை நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பரிகார தீபங்கள் ஒரு சிலர் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழ தீபம், பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம் இந்த மாதிரி நம்ம பரிகார தீபங்கள் சொல்வதை வந்து வீட்டில் ஏற்றக்கூடாது. உங்களுக்கு ஏற்றலாம்னு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஏற்றிக்கோங்க. எங்களுக்கு நாங்கள் ஏற்றுற பழக்கம் இருக்குதுமா, எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க பிரச்சனையில் ஏற்றிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது கோவிலில் ஏற்றுவது தான் இந்த பரிகாரங்களுக்கு வந்து தீபங்கள் ஏற்றுவதற்கு சிறந்த பலனை நம்மளுக்கு கொடுக்கும். வீடுகளில் வந்து நம்ம ஏற்றக்கூடாது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கோவில்லையே வந்து இந்த அரச இலை தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க. வீட்டில் சாதாரண மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுவே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் நாளைய தினத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று செஞ்சு பாருங்கள். விநாயகர் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.